வணக்கம், நான் டாக்டர் அபிநயா பேசுகிறேன், கைனகாலஜிஸ்ட் அண்ட் அப்ஸ்ட்ரிட்டிஷியன். நான் இன்னைக்கு பேச போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா பிசிஓடியை பற்றி. இதை பற்றி ஏன் இம்பார்ட்டண்ட்டாக பேசணும் அப்படின்னு யோசிச்சிருக்கோன்னா, 10ல் இப்போ ஒரு 5 கேர்ள்ஸ்க்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பயங்கரமான ஒரு ப்ராப்ளமாக இப்போ இருக்குது. பிசிஓடி அப்படின்னா என்ன, அது எதனால வருது? பிசிஓடி பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு ஹார்மோன் ப்ராப்ளம். ஓகே, இது மெயினாக வரதுக்கு காரணம் வந்து லைஃப் ஸ்டைலில் நிறைய ப்ராப்ளம்ஸ்னால. இப்போ இது வந்து ரொம்ப கூடியிருக்கு நம்ம ஊரில். அதுக்கு காசஸும் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுட் டயட், இதனால வர நிறைய மாறுதல்கள், ஸ்லீப்லெஸ்னஸ், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைனால தான் நம்ம ஊரில் இதோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா நிறைய பேஷண்ட்ஸில் இது கூடிக்கிட்டு இருக்குது. ஸோ இது எதனால வருது, இதை எப்படி தவிர்க்கலாம், இதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். சரி, பிசிஓடி இதோட காரணம் நான் சொன்ன மாதிரி ஹார்மோன் ப்ராப்ளம். ஸோ நம்ம உடம்புல வந்து மேல் ஹார்மோன்ஸ், அதாவது ஆண்ட்ரோஜன் மற்றும் டெஸ்டோஸ்டெரான்ஸ் பெண்கள் உடம்புல அதிகமாக சுரக்கும் போது இந்த மாதிரி ப்ராப்ளம் பிசிஓடிங்கிறது வருது. இதை நம்ம எப்படி கண்டறியலாம்? பெண்களுக்கு இதோட சிம்டம்ஸ் என்னெல்லாம் ஃபஸ்ட்டு தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இனிஷியல் மெயின் சிம்டம்னு பார்த்தீங்கன்னா இரெகுலர் சைக்கிள்ஸ். பீரியட்ஸ் வந்து ரெகுலராக வராது. 30 நாள், ஒரு 28 நாளில் வர வேண்டிய சைக்கிள்ஸ் நிறைய பேருக்கு 45 நாள், 2 மாதம், நிறைய பேருக்கு 1 வருஷம் 2 வருஷம் கூட வராமல் இருக்கும். எவ்வளவு சிவியராக இருக்குதுங்கிறத பொறுத்து நிறைய லேடிஸ்க்கு இந்த பிரச்சனை இருக்கும். வேற சிம்டம்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா முகப்பருக்கள், ஆக்னி அப்படின்னு சொல்லுவோம். அது இல்லாமல் ஹிர்சுட்டிசம், முகத்தில் நீங்கள் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா சில பெண்களுக்கு அதிகமான அளவு முடி இருக்கும். யூஸ்வல் பெண்களை விட இந்த மேல் தாடை இந்த இடத்துல எல்லாம் இங்கே லிப்ஸ்க்கு மேலே இங்கெல்லாம் நிறைய முடிகள் இருக்கும். இதை வந்து நம்ம ஹிர்சுட்டிசம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பிரச்சனை இருக்கும். இது இல்லாமல் கழுத்தில் வந்து அகாந்தோசிஸ் அப்படிங்கிறது ஒரு பிளாக் பிக்மெண்டேஷன், இது எல்லாமே இருக்கிறதோட ப்ராப்ளம் வந்து நம்ம பெண்களுக்கு இது வந்து ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு ஒரு சைக்கலாஜிக்கலாக அஃபெக்ட் ஆகும். என்னடா நம்ம வந்து யூஸ்வல் பெண்களை விட நம்மளுக்கு முகத்துலலாம் இவ்வளோ முடி அதிகமாக இருக்குது அப்படின்னு தான் பெண்கள் யோசிக்க போவாங்க. இது அவங்க ஹார்மோன் ப்ராப்ளமாக இருக்குது அப்படிங்கிறத அவங்க யோசிக்க மாட்டாங்க. ஸோ ஆனால் இதோட மெயின் காஸ் பார்த்தீங்கன்னா பிசிஓடியனால தான் இருக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்களோட வெயிட் கெயின், இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸும் இதனால பிசிஓடியால தான் இருக்கும் நிறைய பெண்களுக்கு. சரி, இப்போ நம்ம வந்து இவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சிம்டம் இருக்கு, எப்படி இதை கண்டறியலாம்? பிசிஓடினால தான் இந்த வெயிட் கெயினோ, இவங்களுக்கு இந்த ஹிர்சுட்டிசம் இல்லாட்டா நம்மளோட ஆக்னி பிரச்சனை, இதெல்லாம் ஹார்மோன் ப்ராப்ளமால தான் நடக்குது. அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு டாக்டர் அணுகும்போது அவங்க உங்களுக்கு ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ணுவோம். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா யூஸ்வலி பெண்களுக்கு வந்து ஒரு ஃபாலிக்கிள்ஸ், அதாவது நம்ம கருமுட்டைகள் இருக்குதுல்ல, அது வந்து ஒரு அளவுக்கு இருக்கும். ஒரு பெண்களுக்கு ஒரு 10 to 15 அந்த மாதிரி இருக்கும். இந்த பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா கருமுட்டைகள் 20 to 30 அந்த மாதிரி அதிக அளவில் இருக்கும் இவங்களுக்குலாம். நம்ம நினைக்கிற மாதிரி இவங்களுக்கு கருமுட்டை இருக்காது அப்படிலாம் கிடையாது. நிறைய கருமுட்டைகள் இருக்கும். ஆனால் இதனோட அவங்களோட ஃபங்க்ஷனிங் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக இருக்காது, கருமுட்டையோட ஃபங்க்ஷனிங். அப்போ இதை நம்ம வந்து எப்படி, என்ன இதனால என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிங்கன்னா, இப்போ யூஸ்வலாக நீங்கள் ஒரு கருமுட்டை வளர்றது அப்படிங்கிறபோது அது வந்து ஒரு 10 to 14வது நாளுக்குள்ள கருமுட்டை நம்மளுக்கு வளர்ந்து அது வெடிச்சு அந்த மாதிரி முதிர்ச்சி அடையும் போது தான் நம்மளுக்கு வந்து அந்த இது விந்துக்களோட சேரும்போது நம்மளுக்கு அதோட ஃபங்க்ஷனிங் கரெக்டாக இருந்து அவங்க கன்சீவ் ஆகிறதுக்குலாம் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரிப்பட்ட கருமுட்டைகள் சிஸ்ட் மாதிரி ஃபார்ம் ஆகி, அதை தான் நம்ம பாலிசிஸ்டிக் அப்படின்னு சொல்கிறோம். சிஸ்ட் மாதிரி ஃபார்ம் ஆகி அது 14வது நாள் வளர்ந்து வெடிக்கிறது இல்லை. இது வந்து எல்லாமே ஒரு சின்ன ஒரு நீர் கட்டி மாதிரி ஃபார்ம் ஆகி 2 கருமுட்டையிலையுமே அது ஃபில் ஆகி இருக்குது. ஸோ இந்த பிரச்சனையை நம்ம ஸ்கேன் மூலமாக கண்டறியலாம். இது இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிளட் டெஸ்ட் மூலமாகவும் நான் சொன்ன மாதிரி இந்த டெஸ்டோஸ்டிரான், இந்த மாதிரிப்பட்ட ஹார்மோன்ஸ், எல்ஹெச், இந்த மாதிரி ஹார்மோன்ஸ்லாம் ஹையாக இருக்கும். இதெல்லாம் வச்சு நம்ம கண்டறியறது உண்டு. அது இல்லாமல் பேஷண்ட்டோட சிம்டம்ஸ், இரெகுலர் சைக்கிள்ஸ், நான் சொன்ன மாதிரி ஹேர் ஃபால், டயர்ட்னஸ், இந்த மாதிரி சின்ன சின்ன சிம்டம்ஸ் கூட அவங்களுக்கு அதிகமாக இருக்கிறது உண்டு. இதெல்லாம் வச்சு நம்ம ஒரு பேஷண்ட்டை கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்டே நீங்கள் மெடிசன் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டால் ஒவ்வொருத்தவங்களோட சிம்டம் அண்ட் பிரச்சனையை பொறுத்து தான் மெடிசன் கொடுக்கறத பற்றி நம்ம யோசிப்போம். சில பேஷண்ட்ஸ்க்கு 1 இயராக வரல, கல்யாணம் ஆகாத குழந்தைங்க, அந்த மாதிரி ஏதாவது இருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அவங்களுக்கு, எல்லாருக்குமே ரொம்ப முக்கியம் இதில் பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் தான். என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம சொல்லி கொடுப்போம். முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது எக்ஸசைஸ். இந்த குழந்தைங்க மோஸ்ட்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒபீஸாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுப்போம். கார்டியோ எக்ஸசைஸ்லாம் ரொம்ப நல்லது. வாக்கிங்னாலும் ஃபாஸ்ட் வாக்கிங், ஹாஃப் அன் ஹவர்க்குள்ள 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர்ஸ் மாதிரி ஃபாஸ்ட்டாக அவங்கள நடக்கிறதுக்கு நம்ம என்கரேஜ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரிப்பட்ட இதெல்லாம் பண்ணும்போது அவங்களோட ஹார்மோன் இம்பேலன்ஸ், நான் சொன்ன மாதிரி அது கொஞ்சம் குறையும். அவங்களுக்கு இந்த மாதிரி குறையும் போது பீரியட்ஸ் ஆட்டோமேட்டிக்காகவே வரதுக்குள்ள வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் டயட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா யூஸ்வலி இந்த இதில் நம்ம வந்து தவிர்க்க சொல்கிற ஒரு விஷயம் வந்து சீனி.
டாக்டர் அப்போ நாட்டு சக்கரை, தேன் இந்த மாதிரிலாம் எடுக்கலாமான்னு கேட்டால் இல்லை. இது எல்லாமே வந்து அந்த ஹார்மோன் இம்பேலன்ஸை இன்க்ரீஸ் தான் பண்ணும். முடிஞ்ச அளவுக்கு சீனியும் அதை மாதிரிப்பட்ட ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஹனி இதெல்லாம் எடுக்கிறதையும் முடிஞ்ச அளவுக்கு தடுக்கிறது பெட்டர். சரி, அதெல்லாம் எடுக்காமல் இருக்கணும். அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்டாக இவங்களை நம்ம வந்து அவாய்ட் பண்ண சொல்கிறது ஜங்க் ஃபுட். நீங்கள் பார்த்தீங்கன்னா எண்ணெயில் பொரிச்ச ஐட்டம்ஸ், ஸ்நாக்ஸு, இந்த சின்ன பெண் குழந்தைங்களுக்குலாம் நீங்கள் இந்த சின்ன வயசுலேருந்தே பிஸ்கெட்டு, அது மட்டும் இல்லாமல் லேஸ் இந்த மாதிரிலாம் கொடுக்குறதோட ஆபத்து, பின்விளைவுகள் இந்த மாதிரி பிசிஓடியாக வந்து தான் அமையுது. ஸோ நீங்கள் அதனால முடிஞ்ச அளவுக்கு அந்த குழந்தைங்ககிட்டலாம் அவங்களுக்கு நியூட்ரிஷியஸாக ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு பழக்கிறது ரொம்ப நல்லது. இந்த மாதிரி நம்ம லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் கொடுக்கும்போது இவங்களுக்கு இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் நல்லாவே குறையுது. குறைஞ்சதுக்கு அப்புறமும் சிலருக்கு பீரியட்ஸ்ல இரெகுலாரிட்டி இருக்குது, ரொம்ப ஒரு 1 இயர் மாதிரிலாம் வர மாட்டேங்குது, 6 மந்த்ஸாக வரல அப்படிங்கலாம் வந்தீங்கன்னா நம்ம வந்து அவங்களுக்கு ஹார்மோனை வந்து எக்ஸ்டர்னலாக கொடுக்கறது பெட்டர். ஓரல் கான்ட்ரசெப்டிவ் பில்ஸ் இந்த மாதிரிலாம் சொல்லுவோம். வாய் வலி இந்த மாதிரி மருந்துக்களை ஒரு 3 to 6 மாதம் கொடுத்தா அவங்களுக்கு இந்த சப்ரெஷன் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். அதை வந்து நம்ம இந்த அவங்களோட மூளை வந்து நம்ம வந்து ட்ரெயின் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ பிரெயின் அண்ட் யூட்ரஸ்லேருந்து ஓவரிஸ்லேருந்து வர ஹார்மோன்ஸ் எல்லாமே நம்ம ட்ரெயின் பண்ணுறதுக்கு இந்த ஹார்மோன் பில்ஸை யூஸ் பண்ணுறோம். பண்ணி அவங்களுக்கு சப்ரெஷன் அது மட்டும் இல்லாமல் ரெகுலராக பீரியட்ஸ் வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். நம்ம என்னதான் மருந்து கொடுத்தாலும் அதுக்கப்புறமும் குழந்தைகள் அவங்க சாப்பிட்ற ஃபுட்ஸு இதெல்லாம் கரெக்ட் பண்ணலன்னா இந்த பிசிஓடி பிரச்சனை கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணுறதுக்கோ நம்மளால் அதை சப்ரெஸ் பண்ணுறதுக்கோ முடியாது. ஸோ நம்ம டயட்டும் நம்மளோட லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் தான் இதில் மெயினாக ஒரு நம்மளோட ட்ரீட்மெண்ட்டாக நம்ம கன்சிடர் பண்ணுறது, என்னதான் நம்ம மெடிசின்ஸ் கொடுத்தாலும். இதில் வந்து நம்ம எப்போ பெண்கள் இதில் ரொம்ப பாதிக்கப்படுறாங்கன்னா, சிலருக்கு இந்த மாதிரி கருமுட்டை வளர்ந்து வெடிக்காத நிலைமையில கன்சீவ் ஆகுறதுல பிரச்சனை இருக்கும். நிறைய பேருக்கு குழந்தையின்மை அந்த மாதிரி ஒரு பெரிய ப்ராப்ளம் வருது. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் வரும்போது அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கருமுட்டை வளர்றதுக்கு அவங்களுக்கு பீரியட்ஸ் வந்த 2வது நாள்லேருந்து 6வது நாள் வரைக்கும் மருந்து கொடுப்போம். கொடுத்து கருமுட்டை வளருதா இல்லையாங்கிறத ஸ்கேனில் பார்க்கலாம். அந்த மாதிரி பார்க்கும்போது கருமுட்டை வளருது அப்படின்னா அவங்களுக்கு நம்ம இந்த மாதிரி ஸ்கேன் அசிஸ்டடாக இந்த நாளில் வளருது, இந்த நாள் சேர்ந்துருங்க அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து நம்ம அதுக்கு ஹெல்ப் பண்ணலாம், அதாவது கன்சீவ் ஆகுறதுக்கு. இப்படி மருந்து கொடுத்து கூட சிலருக்கு ரொம்ப பிசிஓடி சிவியராக இருந்துச்சுன்னா அவங்களால கன்சீவ் ஆகுறது ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம லாப்ரோஸ்கோபி இல்லை ஐவிஎஃப் இந்த மாதிரி சில ப்ரொசீஜர்ஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அந்த மாதிரி பண்ணும்போது இது பண்ணலாம். பட் நான் எப்பவுமே சொன்ன மாதிரி மெடிசின் மட்டும் இதுக்கு ஒரு தீர்வே கிடையாது. டாக்டர்ஸ் எல்லாருமே சொல்றது அதுதான். என்னதான் இருந்தாலும் இந்த பெண்கள் ஏஜ் அட்டன் பண்ணதுலேருந்து மெனோபாஸ் வரைக்கும் இவங்களுக்கு இந்த ஹார்மோன் பேலன்ஸ் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அதை நம்ம ப்ராப்பராக க்யூர் பண்ணணும்னா அந்த லைஃப் லாங் இவங்கெல்லாம் வந்து டயட்டை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். நான் சொன்ன மாதிரி ஒரு அடிக்குவேட் ஸ்லீப் வேணும், இவங்களுக்குலாம் ப்ராப்பரான எக்ஸசைஸ் வேணும். இதெல்லாம் மெயின்டைன் ப்ராப்பராக சேனலைஸ் பண்ணி ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சி இதெல்லாம் பண்ணும்போது தான் அவங்களால இந்த பிசிஓடியை சப்ரெஸ் பண்ணி லைஃப் லாங் ஒரு பேலன்ஸ் லைஃபாக கொண்டு போக முடியும். நன்றி. தேங்க்யூ.